ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லாரு. எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் காலையிலேயே வந்துட்டு 7:30 ஆரம்பிக்கிறாரு நம்ம கமருதீன். இதுதான் வந்துட்டு அந்த ப்ரொமோவில் வந்த சண்டைக்கு முக்கிய காரணமே. ஒன்றுமே இல்லை, நார்மலாக வந்து நம்ம சாண்ட்ரா வந்து சண்டை போட சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் விஜய் பார்வதி, கமருதீன், வினோத் வந்துட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சம்திங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவர் தான் இழுக்கிறாரு. அப்போ அவங்க ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுக்குறாங்க, வாய்க்கு அந்த மாதிரி பேசாத, ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் பேசு, உன்னை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன், தேவையில்லாத வார்த்தைகளை விடாத, தேவையில்லாத வார்த்தைகளை விடாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கமருதீன், விஜய் பாரு, இந்த மாதிரி ஒரு பேரை வந்துட்டு நம்ம எந்த சீசன்லையும் பார்த்துக்க மாட்டோம். இவ்வளோ அடிச்சுக்கிறதும், திரும்ப வந்து கமருதீன் சாரி கேட்குறதும், அதாவது வாரம் ஃபுல்லாக ஆரி, வீக்கெண்ட் வந்தால் சாரி, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு திவ்யாவுக்கு வந்துட்டு ஃப்ரைடே திவ்யான்னு ஒரு விஷயம் போச்சு. இப்போ வந்து புதுசாக வந்து என்னென்னா, சண்டை போடுவார், திரும்ப வந்து ஒன்று சேருவார். வீக்கெண்ட் வரதுக்கு முன்னாடி ஒன்று சேர்ந்துருவார். யார்? கமருதீன். அதுக்கப்புறம் அந்த வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே பாருங்கள், திரும்ப சண்டை போடுவார். இதே மாதிரி நடக்கும் அடுத்த வாரம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வெளியில் போனவங்களாம் உள்ளே வர போகிறாங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை வரப்போ தெரியல. இப்போ காலையிலே வந்துட்டு சாண்ட்ராவை வந்து வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கார். என்னென்னா விஜய் பார்வதிக்கிட்ட கலாச்சி ஒரு வீட்டுக்கு தான் வரப்போகுது, டைட்டில் யார் வின் பண்ண என்ன அப்படிலாம் பேசியிருப்பார். அப்போ அவங்க வந்து டிக்கெட்டு பண்ணல, எனக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்ல, உனக்கு கிடைக்கக்கூடாதுலாம் பேசிட்டதில்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சாண்ட்ராக்காக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களாம் எவ்வளோ அதை இப்போ என்னை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனாலும் எனக்கும் அவங்கள பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உன்னை பிடிக்குன்னு யார் சொன்னது, நீ ஏன் நினச்சிக்கிறியான்னு சாண்ட்ரா கேட்டிருப்பாங்க. இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க எனக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும்ப்பா, மக்களே பார்த்துக்குங்க, எனக்கு சாண்ட்ரா ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாண்ட்ராக்கு தான் என்னை ரொம்ப பிடிக்காதுன்றாங்க. அப்படின்னும் போது வினோத் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வீட்டில் வந்து ஒருத்தவங்க சண்டை போடுற மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்கிறாரு. அதுக்கு அவர் கலாய்க்கிறார் கமருதீன். ஆமாம்மா, முதல் கனியக்கா இருந்தாங்க, இப்போ கனியக்கா இடத்த வந்துட்டு இப்போ சாண்ட்ரா தானே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க வீட்டில் சண்டை போடுறதுக்கு அப்படிங்கும்போது இவங்களுக்கு கோவம் வந்துடுது. உடனே அவங்க கேட்குறாங்க, நான் எப்போ சண்டை போட்டேன், உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன்னா, உன்னை பற்றி நான் பின்னாடி பேசுனேன் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் என்னை பற்றி பின்னாடி தான் பேசுகிறீங்க அப்படின்னு உச்சுன்னு கொட்டுறாரு. நிறைய கலாய்க்கிற ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு சில வேலைகள் பண்ணுறாரு. நீங்கள் என்னை பற்றி பின்னாடி தான் பேசுவீங்கன்னு போது அவங்க கலாய்ச்சிட்றாங்க. வாய்க்கு வந்த மாதிரி பேசாத கமருதீன், உனக்கு தோன்றதெல்லாம் கேட்குறதுக்கு இங்கே ஆள் கிடையாது, சரியா? உனக்கு தோன்றதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் வந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசுவேன், அதை கேட்கறதுக்கு இங்கே ஆள் கிடையாது, நீ என்கிட்ட அந்த மாதிரி பேசவும் கூடாது அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிக்காது நீங்கள் அப்படின்னு அவர் சொல்லும்போது, சாண்ட்ரா வந்துட்டு ஆமாம் உன்னோட மூஞ்சி வந்துட்டு முன்னாடி வந்தேன்னா, நான் இப்போ வந்து உன் மூஞ்சி முன்னாடி தானே சொன்னேன், நான் ஒன்றும் பின்னாடி சொல்லலை அப்படின்னா, இல்லை நீங்கள் பின்னாடி தான் என்னை பற்றி பேசுவீங்கன்னு திரும்ப கலாய்க்கிறாரு. தேவையில்லாமல் வாய் விடாத, ப்ரூஃப் இருந்தால் பேசு அப்படின்றாங்க. அப்படியே தான் சண்டை ஆரம்பிக்குது, தேவையில்லாதது. ஏன்னா கமருதீன் வந்துட்டு இப்போ இதே இது வந்து விஜய் பார்வதிக்கிட்ட வந்து கமருதீன் பேசாமல் இருந்து, இப்போ விஜய் பார்வதி அவங்கள வந்துட்டு எங்களை தயவு செஞ்சு பேசாதன்னு ஒரு எண்டு கார்டு போட்டிருந்தா இவர் என்ன பண்ணியிருப்பார், இப்போ சாண்ட்ரா கிட்ட வந்து பேசியிருப்பாரா? ஏன்னா நேற்று ஃபுல்லாக வந்து திவ்யா கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன், நான் பேசணுமா வேண்டாமான்னு தெரியல, அவங்க தான் வந்து என்னை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அது பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. இப்போ வந்துட்டு இவ்வளோ தைரியமாக வந்துட்டு அந்த பொண்ணு அவங்க சாண்ட்ராவை கலாய்க்கிறார். இது முற்றிலும் தவறான விஷயம். இதுதான் வந்துட்டு ஆரம்ப புள்ளியாக வந்துட்டு தேவையில்லாமல் அந்த பிரச்சனையை வந்து கலப்புது. ஆனால் சாண்ட்ரா உண்மையிலே இந்த விஷயத்தில் அவங்க கேமுக்காக பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ரொம்ப பாவம் தான் என்னோட கருத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு நாள் முடிஞ்சு அடுத்தது எல்லாமே கண்டஸ்டன்ஸால் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இப்போ பிரஜன் வந்தாருன்னா அவர் கொடுக்க போகிறாரு, புரியுதுங்களா? ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது லிட்டரலாக எல்லாருமே வந்துட்டு ட்ரெண்டிங் ஆச்சு கமருதீன் பண்ண விஷயங்களை, ஒரு பொண்ணுக்கு அகென்ஸ்ட் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு. இப்போ வந்து தன் பொண்டாட்டிகிட்ட வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பண்ணும்போது விட்டுருவார் அவர். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.